அடேங்கப்பா! 3 பொருளை வச்சு 3 நிமிஷத்துல செஞ்சிடலாம். 30 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. சூப்பரான ஒரு தொட்டுக்க ரெசிபி தான் பார்க்க போறோம். டிராவலிங்க்கெல்லாம் அதை எடுத்துட்டு போனீங்கன்னா கெட்டே போகாது. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அம்புட்டு ருசியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல உங்க காரத்துக்கு ஏத்த தனி மிளகாய் தூள் நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாரை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு தாளிக்கிற கடாய் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, கூடவே வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் செவக்க வட்டி இப்போ அதில் கருவேப்பிலை இலைகள் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிளகாய் எலுமிச்சப்பழ சாறு கலவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம ருசியாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை சுட சுட எடுத்து வாழை இலையில கட்டி எங்கேயாவது பயணம் போகிறப்ப எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்ல மணமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சப்பை கொட்டிட்டு சாப்பிடுவாங்க.